நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன். ஸோ எப்போ போல் வீடியோவில் யூஸ்டு ஆர்வி தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெரிய வண்டிங்க தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் 8 சீட்டர் 9 சீட்டர் எல்லாமே பெரிய வண்டிங்க தான். ஃபார்ச்சுனர் இருக்குது, இன்னோவா இருக்குது, என்ஜாய் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைலோ இருக்குது, பொலிரோ இருக்குது, டிவி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா A1 ஃபாஸ்ட் கார்ஸ் கிருஷ்ணகிரி. ஸோ A1 ஃபாஸ்ட் கார் அவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டோல்லேருந்து கிருஷ்ணகிரி போகும்போதே இருக்குது. கிருஷ்ணகிரி டோல்லேருந்து ஒரு 2 நிமிஷத்தில் நடந்து வந்துடலாம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு JP இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்க் இருக்குது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கம், டோல்கேட்லேருந்து ரொம்ப பக்கம். ஸோ A1 ஃபாஸ்ட் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் வண்டிங்கெல்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும், 100% குவாலிட்டியாக கொடுப்பாங்க, தரமாக கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். வீடியோவில் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துறேன். இந்த காருங்களில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோவில் நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதேமாதிரி ஃபைனான்ஸு எல்லா வண்டியுமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க, உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு வண்டி எடுத்துக்கலாம். A1 ஃபாஸ்ட் கார்ஸ் கிருஷ்ணகிரி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் என்ஜாய் எல்எஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 7 சீட்டர், நீங்கள் 8 சீட்டராக கூட மாற்றிக்கலாம். ஸோ இப்போ 7 சீட்டரில் இருக்குது. ஒரு 7 பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காரலாம். பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா 7 சீட்டர்லேயே உங்களுக்கு அதிக மைலேஜ் கொடுக்குற வண்டி இது. ஒரு 18லேருந்து 20 கிலோமீட்டர் கம்பல்சரி உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும், நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2013 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 23 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்கும். ஸோ டயர்ஸ் எல்லாம் ஆவரேஜாக நல்லா இருக்குது. வண்டி பக்காவாக இருக்குது, வண்டியை பக்காவாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஒரு தெளிவான வண்டி. வண்டியோட இன்ஜின், எக்ஸ்டீரியர், இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. வண்டி உங்களுக்கு பக்காவாக இருக்குது, எந்த குறையுமே இல்லாத வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது. சீட் கவர்லாம் அவ்வளோ தெளிவாக புது சீட் கவர் போட்டிருக்காங்க. வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும், ஒரு பக்காவான சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ தெளிவாக இருக்குது. உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசி எல்லாமே இருக்குது. ஒரு 18லேருந்து 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும், ஒரு அருமையான வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,25,000. நெகோசியல் ப்ரைஸ் தான், முன்ன பேசி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபைனான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க, நீங்கள் ஈஸியாக EMI கட்டிக்கலாம். 4,25,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது, உள்ள டிவிவிலாம் இருக்குது, சூப்பரான வண்டி. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 8 சீட்டு வண்டி, சைலோ E8. வண்டி சூப்பராக இருக்குது, சில்வர் கலர், ஒரு தெளிவான வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2009 மாடல். ஒரு 8 பேர் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், லாங் ட்ரைவ் போகிறதுக்குலாம் ஒரு அருமையான வண்டி. வண்டி தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஓனர் தான், சிங்கிள் ஓனர் தான். வண்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. 1,25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 21 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்கும். ஒரு 13லேருந்து 14 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும், தெளிவான வண்டி. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, டச் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. சீட் கவரில் அவ்வளோ தெளிவாக போட்டிருக்காங்க, உள்ள ரூஃப் ஏசி இருக்குது. ஸோ சைடில் உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான வண்டி. மகேந்திராவில் ஒரு சூப்பர் வண்டி இது, தெளிவாக இருக்குது உங்களுக்கு. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,65,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், முன்ன பேசி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி எல்லாமே பண்ணி தருவாங்க. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டா இன்னோவா. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 8 சீட்டரில் இன்னோவா வாங்கணும்னு நினைப்பாங்க, ஏன்னா நல்லா செட் ஆகும், லாங் ட்ரைவ் போகிறதுக்குலாம் உங்களுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், நல்ல லக்ஸரியான வண்டி. ஒரு 8 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம், செம்ம தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னோவா வாங்கணும்னு நினைப்பாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்னோவா G4 வேரியண்ட்டு, 2005 மாடல். FC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸுமே லைவில் இருக்குது. வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது. உள்ள சீட் கவர் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. வண்டியை பக்காவாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 23
ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 90% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். ஸோ டயர்ஸுமே நல்லாயிருக்கு. வண்டி தெளிவான வண்டி, உங்களுக்கு ஒரு 11 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. சீட் கவர்லாம் தெளிவாக ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, டச் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, ரூஃப் ஏசி இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. நீங்கள் கேட்டது எல்லாமே இந்த வண்டியில் கிடைக்கும். ஒரு தெளிவான வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,75,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 7 சீட்டர். இதை நீங்கள் 8 சீட்டாக கூட மாற்றிக்கலாம். இப்போ 7 சீட்டர் செட்டப்பில் இருக்குது. D2 வேரியண்ட்டு, CRDA என்ஜின், 2010 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 96,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. DN07 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசு. ஒரு 12 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 7 பேருக்காக நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பெரிய வண்டி. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. லாங் ட்ரைவ் போகிறதுக்குலாம் ஒரு அருமையான வண்டி. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், சீட் கவர் போட்டிருக்காங்க. உள்ள ரூஃப் ஏசி இருக்குது. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே தெளிவாக இருக்குது உங்களுக்கு. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,75,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ பவர் ப்ளஸ் ZLX வேரியண்ட்டு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 7 சீட்டர், 2018 மாடல். ஒரே ஓனர் தான், 75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் தான். வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. TN11 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ எம்ஹாக் இன்ஜினோட வர்றது ஒரு 13 14 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ வண்டி தெளிவாக இருக்குது. நீங்கள் பொலிரோங்கிற போது நீங்கள் ஆஃப் ரோடு, ஆன் ரோடு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிடலாம். கிராமத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும். ஒரு அருமையான வண்டி. ஒரு 7 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி இருக்குது. அதுவுமே ஒரு 20% இருக்கும். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 8,25,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி எல்லாமே பண்ணி தருவாங்க. வண்டி தெளிவாக இருக்குது. 8,25,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். இந்த பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா TUV 300 எம்ஹாக் இன்ஜினோட வர்றது. T8 வேரியண்ட்டு, 2016 மாடல். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 7 சீட்டர். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ரெட் கலர். TN83 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசு. ஸோ வண்டி தெளிவாக இருக்குது. வண்டி உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க, கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. ரொம்ப லைட் யூஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 13 14 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஒரு 7 சீட்டர், ஒரு 7 பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காரலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,85,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி எல்லாமே பண்ணி தருவாங்க. வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது. பக்காவான வண்டி. TUV 300 5,85,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். ஸோ சீட் கவர் எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது.
அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஃபார்ச்சுனர் 8 சீட்டர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் 4WD வேரியண்ட்டு 3.0 T4D 2011 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ வண்டி தெளிவாக இருக்குது. TN 23 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே ஒரு 50% இருக்கும். ஸோ ஃபார்ச்சுனர் அப்படிங்கிற போது பெரிய வண்டி, நல்ல மாஸ் காட்டுற வண்டி. ஒரு 8 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். பயங்கர லக்ஸரியான வண்டி. ஒரு 10 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ டொயோட்டாவில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வண்டி இது. அவ்வளோ சூப்பரான வண்டி. உங்களுக்கு செம்ம தெளிவாக இருக்குது. இதை ஓட்டிகிட்டு போனாலே ஒரு ராயல் லுக்கு தான். வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் கேட்குற எல்லா ஆப்ஷனுமே கிடைக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக், ரிவர்ஸ் கேமரா, கம்பெனி ஆடியோ சிஸ்டம், ஸோ அட்ஜஸ்டபிள் மிரர், அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் கேட்ட எல்லா ஆப்ஷனுமே இந்த வண்டியில் கிடைக்கும். அவ்வளோ தெளிவாக இருக்குது. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஒரு தெளிவான வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 11,25,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டிக்குமே உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி எல்லாமே பண்ணி தருவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி எல்லாமே இருக்குது. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 11,25,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். ஃபைனான்ஸ் வசதி எல்லாமே பண்ணி தருவாங்க. வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேளுங்க, சொல்லுவாங்க. வண்டி எல்லாமே தெளிவாக இருக்குது.